உழைப்புல வந்து குறைய போறதில்லை. அதே மாதிரி வந்து நம்முடைய எதிரிகள், கடன்கள், பிறகு நோய்கள், இவைகளில் எல்லாம் வந்து விடுதலை அடைய போறோம். எப்படியோ வந்து இந்த 7.5 ஜென்மச்சனியினுடைய அந்த இறுக்கத்திற்கு ஒரு மருந்தாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மிக இல்லை. என்ன சுவாமிஜி சும்மா அடிச்சு விடுறேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த ராகுனுடைய பலன்கள் வந்து மொத்தம் 5 படித்தரல பார்க்கிறோம். முதல்ல அது வந்து தான் கூட இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை கொடுக்கும். பிறகு தன்னை பார்த்த கிரகத்தினுடைய பலனை கொடுக்கும். குரு பார்க்கிறாரு. பிறகு தன்னுடைய வீட்டு இருப்பு, அதாவது வீட்டு அதிபதி மாதிரி, இப்ப சனி மாதிரியே தான் அவர் வேலை செய்வார். சனி வந்து 12ல உட்கார்றது தவறு கிடையாது. அவர் செலவுகளை வந்து குறைக்கதான் செய்வார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு இது கொடுப்பார் அவர் சனி. ஏனென்றால் 11க்கும் அவர் தானே காரகம். பிறகு தான் அமர்ந்த நட்சத்திரத்தை அதிபதி மாதிரி செயல்படும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இதனுடைய அடிப்படையில் தான் இப்ப பலனை பார்க்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன், கான்பிடென்டா தான் இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சலை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பண விரயம் வந்து முதக்கி எவ்வளவோ கட்டுப்படுத்தணும்.